गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु। राम राम, வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி நிம்ப குசும பக்ஷணம், அதாவது வேப்பம்பூ போட்ட பச்சடி. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த வேப்பம்பூ பச்சடி பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ பார்க்குறேன், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன்னா தான் ரெகுலராக நம்ம வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நிம்ப குசும பக்ஷணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வேப்பம்பூ பச்சடி பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும்னே இந்த வேப்பம்பூ மட்டும் யூஸ் பண்ணி புளி யூஸ் பண்ணி பண்ணுவா. இப்போ அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, கொஞ்சம் கசப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவா. குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா மாங்காய் யூஸ் பண்ணி, வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம்லாம் யூஸ் பண்ணி நம்ம பச்சடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒட்டு மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லக்கூடிய இந்த மாங்காயை இந்த மாதிரி தோலை மட்டும் நல்லா சீவிட்டோம். தோலோடு கூட போடலாம், தப்பு கிடையாது. பட் வந்து சில பேருக்கு கடிக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணுவான்றதுனால நான் தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்கேன். இது பாருங்க, கொஞ்சம் பழக்காயாக இருந்ததுன்னா இந்த பச்சடிக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 மாங்காய், மீடியம் சைஸ் மாங்காய் நான் இந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குக்கரில் இந்த செதுக்கி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் போட்டுன்னுட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பச்சடியில் எல்லா சுவையும் மோஸ்ட்லி கலந்துருக்கும், அதனால உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா, 2-3 பச்சை மிளகா காரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்க வேண்டியது பச்சை மிளகா. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும். ஸோ அதனால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விட்டுக்க போகிறோம். ஒரு விசில் விட்டால் போகிறோம், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வெந்துடும். இப்போ ரொம்ப இதுக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னா மாங்காய் நீர்த்து போயிடும். வெந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம விட்டோம்னாலே போருமானது. ஏன்னா மாங்காயில் நிறைய ஜலம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு விட்டுண்டா போகிறோம். இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மாங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த வெல்லத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 மாங்காய்க்கு தேவையான அளவு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் பாகு வெல்லமாக எடுத்துட்டோன்னா தான் மாங்காய் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கு நல்லா ஒரு கண்டிட்டமாக எடுத்துக்கலாம், அவளோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த இதுக்கு கொஞ்சம் தூக்கலாக ஸ்வீட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூடவே எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே 300 கிராம் வெல்லம் இருக்கும் எப்படியும் இது, அந்த 2 மாங்காய்க்கு. ஸோ அதில் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஜலம் விட போகிறோம். நிறைய விட்டுக்க வேணாம், ஏன்னா பச்சடி நீர்த்து போயிடும். ஜஸ்ட் இது நம்ம கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துடலாம். இது நல்லா கரையை விட்டாச்சு. மண் இல்லாமல் டபுள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த விசில் விட்ட மாங்காயும் க்ளீன் போயிடுது பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. இதை இப்போ அப்படியே நான் இந்த இலுப்பச்சட்டியில் சேர்த்துக்கிறேன். அப்படியே அந்த மஞ்சள் பொடி போட்டு நம்ம வேக வச்சதுனால இதோட கலர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கோல்டன் கலராக ஜம்முன்னு வந்திருக்கு. நன்னாவும் வெந்திருக்கு. ஒரே ஒரு விசில் தான் விட்டது, பட் நன்னா சேர்ந்து சூப்பராக வெந்திருக்கு. அதே சமயம் ரொம்ப நீர்த்தும் போல. இப்போது இதில் நம்ம கரையை விட்டுருக்க இந்த வெள்ளைப்பாகை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது இப்போ நன்னா கொதிக்க விட வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சு, காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. இப்போது வெல்லமும் போட்டுட்டோம். இதை
இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சேர்ந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போது இது நல்லாவே கொதிச்சிடுது. இது ஆறிடுதுன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக ஜாம் மாதிரி வந்துடும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஸோ இழுப்பு கரண்டியில் ஆல்ரெடி நெய் விட்டு வச்சுருக்கேன். எதனால் நெய் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வேப்பம்பூவை நம்ம வறுத்து போட போகிறோம், அதுக்கு தான் நெய். ஸோ வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் வேப்பம்பூவாக கிடச்சிது எனக்கு. இது நான் வந்து இந்த பூவை மட்டுமா எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப இந்த நரம்பெலாம் இல்லாமல் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கடுகு, போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் கூட போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு போகிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வேப்பம்பூ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வேப்பம்பூவை சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியதுதான். பச்சையாகவும் போடலாம். அந்த காலத்துலலாம் அப்படி தான் போட்டுன்னு இருந்தா. ஸோ இப்போது ரொம்ப பச்சையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருந்தால் குழந்தையெல்லாம் சாப்பிட மாட்டாங்கிறதுனால இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு போடுறோம். அதனால் தப்பு கிடையாது. வெறும்ன வேப்பம்பூ வச்சே அந்த காலத்தில் பச்சடி பண்ணிட்டு இருந்தா. மாங்காயெல்லாம் அப்புறமா தான் பண்ண ஆரம்பிச்சுது. பட் வந்து எல்லாரும் இது சாப்பிட மாட்டாங்கிறதுனால இந்த அறுசுவையில் நம்ம இதை கலந்து கொடுக்குறோம். மாங்காயோட புளிப்பு, அப்புறம் அதில் அந்த தோல்லையே ஒரு துவர்ப்பு இருக்கும் மாங்காயிலேயே. அதுக்கப்புறம் வேப்பம்பூலையும் கசப்பு, துவர்ப்பு, அப்புறம் உப்பு, காரம் எல்லாமே கலந்துருக்கு. இது வறுத்தாச்சு. இதில் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா பெருங்காயப்பொடி. பெருங்காயப்பொடி சேர்த்து பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப கருப்பாக விட வேண்டாம், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் வறுத்தோம் அப்படின்னா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வறுப்பட்டுட்டு அதோட அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. இப்போ இதை இந்த பச்சடியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் இழுப்பு கரண்டி தாளிப்பு வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு போட்டு அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சூப்பரான நிம்பகுசும பக்ஷணம் அப்படின்னு சொல்கிறது. நிம்பகுசும பச்சடி, அதாவது நிம்பகுசுமம்னா வேப்பம்பூன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு. மித்தது எல்லாமே அடிஷ்னல் தான். ஸோ இது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த மாங்காய் வச்சு பண்ணும் பொழுது அதில் நமக்கு இருக்கிற முழு சத்தும், அதாவது விட்டமின் சியும் நமக்கு கிடைக்கிறது. ஸோ வந்து அப்புறம் வந்து அதில் ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும், புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே, வெல்லத்தோட திதிப்பு, இது எல்லாமே எப்படி இந்த பச்சடியில் கலந்துருக்கோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் எல்லா சுவையும் கலந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். அதனால தான் வந்து நம்ம வருஷப்பொருப்பு அன்னைக்கு இந்த பச்சடி பண்ணுறோம். அது பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அன்றைக்கி பஞ்சாங்க படனம் படிக்கிறது பண்ணுறது. ஸோ பூஜை பண்ணிவிட்டோம். எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க. இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.